குட் மார்னிங் காய்ஸ். என்னடா வேற ஒரு பேக்ரவுண்டில் இருக்கேனே பின்னாடி மேப்போடன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் வந்து என்னோடய வீட்டில் தான் இருக்கேன். அண்ட் டைம் இப்போது 5:30 ஆகுது. எனக்கு 8 o'clock ஃப்ளைட் இருக்குது. எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் போயிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். என்னோடய வீட்டோட ஹாபுக்கு ஸ்டோவ் மேலே இருக்கிற அந்த லைட் இவ்வளோ தான் எரியும். வாட்டர் மட்டும் இது இப்படி தான் பண்ணும். டிஸ்கோ எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. கைஸ், என் நிலைமையை பார்த்தீங்களா? நேற்றுலாம் வெயில் பல்ல காமிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நான் கிளம்ப போகிறேன்னொன்னே நல்லா ஃபுல்லாக இருட்டாக மழை வர மாதிரி இருக்குது. கைஸ், மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பர். இங்கவே இப்படி இருக்குன்னா அங்கே போனால் தான் தெரியும் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ போய் நான் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். BMW X போட்டிருக்காங்க. செமையாக இருக்குது. இது ஃபுல் எலக்ட்ரிக் வண்டி. இது ஃபுல்லாக செமையாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது ரொம்ப. அதோட ரேட் எவ்வளோன்னு சும்மா போய் பார்ப்போமா? ஐயோ, இது ஸ்பெக்ஸுங்க, ரேட் இல்லை. சி, அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஏதாச்சும் தேறிச்சு அப்படின்னா வாங்கி சாப்பிடுவோம். அப்பேரண்ட்லி இங்கே நான் சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுக்கு தான் போக போகிறேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளைட்குள்ளே போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ லேண்ட் ஆக போகிறோம். அங்கே பாருங்க கைஸ், யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ, கார் ஹையர் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நம்ம இந்த காரில் தான் சுற்ற போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இதுதான் நம்ம ரூம். உள்ளார்க்க வந்த உடனே என்னது இது, டாய்லெட், டவல்ஸ் இருக்குது. அப்புறமா ஒரு ஸ்டாண்டிங் ஷவர், கொஞ்சம் டாய்லெட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு சிட்டிங் ஏரியா, பெட்ஸ், அப்புறம் டிவி. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா விண்டோஸ்.
ஸ்டோரேஜ்க்கு கொஞ்சம் கபட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப சின்ன ரூம் தான். ப்ளஸ் ஏர் கண்டிஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக வந்து ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டேன். இது வந்து ஒரு குட்டி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குட்டி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான். அது என்ன அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட், சடா, இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கே தெரியும். கைஸ், ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிறைய அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜிப்லைன் வந்து இது என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வந்து யூரோப்லேயே லாங்கஸ்ட் ஜிப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக அந்த ஜிப்லைனில் நம்ம போகிற கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக சேர்த்து 4 கிலோமீட்டர்ஸ் வரும். எப்படின்னா குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டர் ஜிப்லைன் பண்ணுறோன்னா நடுவில் வந்து லைக் ஒரு 100 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஜிப்லைன். இந்த மாதிரி நம்ம ஜிப்லைனில் ஃப்ளை போகிற டிஸ்டன்ஸ் மட்டுமே வந்து 4 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் அந்த லாஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஜிப்லைன் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருந்துச்சு. பிகாஸ் கீழே வந்து ரிவர் போயிட்டு இருந்துச்சு. மேலேருந்து ஃப்ளை பண்ண மோஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கோல்டாக விண்ட் அடித்ததுனால எனக்கு கல்லிருந்து தண்ணி வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதர் தேன் தட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக போரே அடிக்கலை எனக்கு. 2.5 hours ஆக்டிவிட்டி செம்மையாக இருந்துச்சு. இந்த ஊர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், கிரேவ்யார்ட் வந்து மவுண்டன் பேக்ட்ராப்பில் இருக்குது. அண்ட் ரோடு சைட்லவே நிறைய குட்டி குட்டி ஆப்பிள்ஸ்லாம் வேறு இருக்குது. அண்ட் இது வந்து என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படின்றனால நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பிளான்லாம் பண்ணல. ரொம்ப லைட்டாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அப்கமிங் விளாக்ஸில் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். பட் எவ்வளோ பண்ண முடியுதுன்றதை பார்க்கலாம். ஸோ I'll see you guys in my next vlog. Okay, bye.